Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில பஜாஜ்ல இருந்து NS 200 BS6 fully modified தாங்க இருக்கு. So வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். So எக்ஸாஸ்ட் நோட்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்குங்க. அத பத்தி full டீடைலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. And வீடியோல பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். Insta ஐடி கீழ செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. And ஓகேங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு. ஸோ இந்த வண்டியை ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குமே. ஆமாங்க, ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் வீடியோ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வண்டி யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட தான், ஸோ ரொமான்டிக் லூசர் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ப்ரோவோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லேருந்து வந்துருமா, என்னோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணலை. அண்ட் முக்கியமாக பெரிய பெரிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காப்ல, அதெல்லாம் சொல்கிறேன். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 24 bhp பாருங்க, 18 Nm of torque. ஸோ அதே தான், சேம் தான். ஸோ BS6 இன்ஜின் ஃபேமே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா என்னடா ஹெட்லைட்டை காணாமேன்னு கேட்காதீங்க. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர் பண்ணியிருக்காருங்க, பிளாக் கலர் ஸ்டிக்கர். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் வண்டியில் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாக் ஸ்டிக்கர்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லுக்குக்காக தான், ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டுக்கு பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ண முடியாது, நான் இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டிருக்காரு. அண்ட் 4 பூட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மர்காடு சவுண்டு கேட்குது. என்ன வச்சு ட்ராக் போட்டுட்ருக்காங்க. என்எஸ் போவாதுடா, என்எஸ் போவாதுடா. சரி, ஓகே, எடுக்கட்டும், கண்டென்ட் தானே, பிரச்சனை இல்லை. பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தால் சந்தோஷம் தான். நான் பார்த்தீங்கன்னா மர்காட்ச் மாற்றிருக்காரு, அதை பார்த்தோன்னா நமக்கு இங்கே கான்சன்ட்ரேஷன் போகுது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கார்டு ரிமூவ் பண்ணிட்டாருங்க. ஆமாங்க, ஸ்டாக்கில் வரும்ல, அந்த கிராஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா சைலன்சர், எஸ். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ர் போய் நான் முன்னாடி போட்டிருந்தெல்லாம் பிளாக் கலரில், அது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் போட்டிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்லாம் வச்சு மாட்டியிருப்போம்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லாம் இருக்காது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணியிருக்காரு. காற்று எங்கேயுமே பார்த்தீங்கன்னா துளி கூட லீக் ஆகாது. டேரெக்டாக எக்ஸாஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ வேற மாதிரி இருக்குது சவுண்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு BS6 NS 200 இந்தளவு ஒரு சூப்பரான சவுண்டு கொடுக்குது பார்க்குறேன். ஸோ மித்த வண்டிலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், இது பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன், கார்பரேட்டர் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா எஸ், மெயினான விஷயம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க மாடிஃபிகேஷன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாகப்சர் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிருக்காருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ நம்ம சாகப்சர் கிடையாது, ஸோ நம்மளோட சாகப்சர் தான், ஆனால் ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காப்புல. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்காரு, பார்க்குறதுக்கு நல்லா உள்ளே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும், ஹைட் பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் பாருங்கள். 2 பேர் தலையை பார்த்தீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, ஹைட் கொஞ்சம் ஏற்றுனதுனால. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பாருங்கள் ஹைட் மேலே ஏற்றிருக்காருன்னு. சாகப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் இருக்குது, பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. எக்ஸாஸ்டோட பைப் பாருங்கள், அப்பா எப்படி இருக்குன்ட்டு வேறு மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதாங்க. இதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாற்றிருக்காரு. அண்ட் ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு KTM-ஓடது. ஸோ நம்ம சில்வர் கலர் போட்டிருக்கோம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. ஸோ வண்டிலுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைட் பார்ப்போமா, ஃபன்னே அதுதான். இங்கே பாருங்கள், ரட்டட்டா ரட்டட்டா, ஏடிவி விட ஹைட்டாக இருக்குது. என்னடா பிஜிஎம்லாம் போடுறேன்னா, ஆமாங்க, கால் இட்டுனா இந்த மாதிரி பிஜிஎம் தான் போடணும், நாமளே அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த கால் கீழே வச்சேன்னா இந்த கால் எட்டாது, இந்த காலை கீழே வச்சேன்னா இந்த கால் எட்டாது, தெரிகிறதா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டிருக்கனால ஏதோ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தங்க, ஏடிவி விட ஹைட் அதிகமாக இருக்குது. ஃபாசில் கரெக்டாக இருக்கும், அவர் கொஞ்சம் வெயிட். ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தோம்னா வண்டி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்துரும். ஸோ அதனால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கம்மியாக இருக்கிறனால இந்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஃப்ரீயாக இருக்குது ரோடு. தரமாக இருக்குல்ல, தரமாக தான் இருக்கும். வாங்க போவோம். இவங்க என்ன ஆளை காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே. சரி ரைட், வரட்டும், நம்ம போவோம் வாங்க. காலை ஏற்ற மாட்டேங்குதுங்க, டேய் பழி வாங்குறியா? ஐயோ ஐயோ. அண்ட் கைஸ், எப்பயும் சொல்கிறது தான், ப்ளீஸ் ரைட் சேஃப். ஸோ ரோட் சைடில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க, ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் நடக்குது. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வண்டி ஆனால் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த வண்டி. ஆமாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கு.
பல டைம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இவ்வளவும் அடி வாங்கியும் நான் திரும்பி மீண்டும் பிறப்பாயடா பார்த்திபா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா வண்டி லவ்வுங்கிறதெல்லாம் சும்மா இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா சாக்கப் ஹைட் ஏற்றனால நிற்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் அதிகமாக்கியிருக்காப்புல. வாங்க ஃபேமே, ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம், கிளம்பிடுவோம். எதுவும் வண்டி வரல. அண்ட் எதுவும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கேன். பியூரான எக்ஸாஸ்ட் நோட்டை என்ஜாய் பண்ணுங்கள். போவோமா? வருது வருது, ஆப்போசிட்டில் வண்டி வருது. திருப்பிட்டு போவோம், சுத்தமாக போகாது. எனக்கு என்ன பிடிச்சது, ஸ்டில் நேக்கடாக இருந்தாலும் இந்த மாதிரி வின் பிளாஸ்ட்லேயும் நானும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம வண்டியெல்லாம் வெடிக்கும், வெடிக்கலை. வா, இங்கே பாருங்க தண்ணி. நேச்சரின் அளவும் அழகுதாங்க. நல்லா இருக்குங்க. அந்த வைப்பு தாங்க, அந்த வைப்பு தான் முக்கியம். என்ன அது கிடைக்கும். திரும்பி போகிறேன். எனக்கு அது ரட்டட்டா அந்த சவுண்டு தான். ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரட்டட்டா சவுண்டு. அது ஒரு மாதிரி மைண்ட்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு எனக்கு. இந்த BS6ல் அதுவும் இந்த எக்ஸாஸ்டில் ஏன் இந்த அளவு ஒரு சூப்பரான சவுண்ட் கேட்குதுங்கிறது சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. யாரும் வரல, திருப்பிடுவோமா? வின் பிளாஸ்ட்டுங்க அந்த சைடு அது வண்டி சுத்தமாக இப்படி போவோம். வாங்க. ஆக்சுவலாக 156 நான் லாக் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். எப்போ முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ போகும்னு தெரியல. ஐயோ, என்னடா ரெண்டு பக்கமும் வின் பிளாஸ்டா இருக்கு. சுத்தாண்டாடே, அதுக்கு அந்த பக்கமே போயிருக்கலாம் மாட்டுக்குங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து டாபிக்காக கிடையாது. ஸோ எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கலாம் தான். ஸோ கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர். ஸோ உங்கள் NS ஃபேன்ஸ் அண்ட் NS ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் பைக்கை பற்றி. அண்ட் ஓகேங்க, எங்களாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ வண்டி சூப்பராக இருக்குங்க, நல்லா ரெடி பண்ணியிருக்காப்புல. ஒரு மாதிரி ஹைவேஸ்லாம் அப்படியே பியூராக கேட்கும் போயிட்டு இருக்கும்போது. ரெடி பண்ணுங்க, வெண்ணை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வேற மாதிரி ஆயிரும். பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் தானே. ஸோ நம்ம எப்போ எங்கே இருப்போம்னு எனக்கே தெரியல. ஃபார்ச்சுனர் ட்ரீம் கார் வெயிட்டாக வராமல் பாருங்க. ஓகேங்க, ஸோ இந்த வண்டிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 கொடுப்பேன். நல்லா தான் இருக்குது. ஹாய், பிக் ஃபேன் ப்ரோ. டவுன் ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போமா, எக்ஸாஸ்ட் போட்டு எப்படி இருக்குன்ட்டு. வண்டி போயிட்டுருக்கு, போட்டோம். ஓகே, கேட்போமா டவுன் ஷிஃப்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ரைட், நல்லா இருக்கு. ஆனால் என்ன, ரொம்ப நேரம் கேட்டோம்னா காது வலிக்கும் போல். ஏன்னா நம்ம எக்ஸாஸ்ட்டில் வந்து இப்போ, அதாவது நம்ம வெனில் வந்து எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்ல. ஸோ தட் மைன்யூட்டாக கேட்டு இது கொஞ்சம் லவுடாக இருக்கும். ஒரு மாதிரி நமக்கு அது அப்படி தான். நம்ம எக்ஸாஸ்ட் போட்டிருக்கப்போ நமக்கு தெரியாது. அடுத்தவங்க எக்ஸாஸ்ட் போட்டிருக்கும் போது நம்ம ரோட்டில் பார்த்து திட்டுவோம் தெரியுமா, அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம ஓட்டும் போது எப்படி எத்தனை பேர் திட்டிருப்பாங்க அந்த மாதிரி இரிட்டேட் ஆகி. ஸோ அதெல்லாம் இருக்கிறது தான். பட் கொஞ்ச நாள் தானே சந்தோஷங்கிறது, கிடைக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஐயோ ஒரு மாதிரி வைப்பாக இருக்குங்க. ஓகேங்க, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி யூட்டன் அடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு சவுண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பேசாமல் இருக்கேன்.
ஸோ அதை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? போமா நல்லா இருக்கு. நான் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டராபேட்டே லவ் யூ ஃபேமே. முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சேஃப் போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, ரைட் சேஃப் கைஸ். இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் ஓகேங்க. அடுத்த விஷயம் சந்திப்போம். பாய் பாய்.